கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம். காங்கிரஸ் குறித்து வைகோ பேச்சு. பொறுமையா போரே, பயந்து அல்ல. மாணிக்கம் தாகூர் பதிவு. பெட்டி வாங்கிய தேமுதிக, அதிமுக வைகை செல்வன் அதிரடி. திமுகவுக்கு ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்தார். திமுகவில் இணைகிறாரா ஓபிஎஸ்? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மாணிக்கம் தாகூர் மிக கடுமையாக பேசுகிறார். அவர் பேசும் வார்த்தைகள் கூட்டணியில் நெருடலை ஏற்படுத்துகிறது என வைகோ விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தொடங்கிய நாள் முதல் கலக குரல் எழுப்புவது அவர்களது வழக்கம் என்ற அவர், உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருக்கும், அது புதிதல்ல என்றார். மேலும் காங்கிரசார் சொல்வதையெல்லாம் திமுக பொருட்படுத்தவில்லை எனவும் கூறியுள்ளார் வைகோ. தன்னை குறித்த கேள்விக்கு காங்கிரசின் கதர் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருப்பதாக வைகோ பேசியதற்கு மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இதை தாண்டி பொறுமையுடன் கடந்து போறேன், பயந்துகிட்டு இல்ல அண்ணன் வைகோ என கூறியுள்ளார். இதையடுத்து திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி பற்றி மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய பிரேமலதா இன்று திமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள அதிமுகவின் வைகை செல்வன், பெட்டி வைத்து கருத்து கேட்டதாக கூறும் பிரேமலதா, பெட்டி பணம் வாங்கிக் கொண்டு கருத்தை மாற்றிக்கொண்டாரா என விமர்சித்துள்ளார். தேமுதிக கூட்டணிக்கு வராத அதிருப்தியில் அதிமுக தலைவர்கள் இத்தகைய அவதூறுகளை பரப்புவதாக தேமுதிகவினர் கூறுகின்றனர். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஓபிஎஸ் பேசியுள்ளது அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலினை இரண்டாவது முறையாக சந்தித்த பின் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகள் மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றன. தற்போதைய அரசியல் சூழல், ஸ்டாலினின் சிறப்பான 5 ஆண்டு கால ஆட்சி காரணமாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று ஒரே நாளில் 2 முறை முதல்வர் மு.க. ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்துள்ளார். திமுகவில் இணைவீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துள்ளதாகவும், பொறுத்திருங்கள் நல்லதே நடக்கும் எனவும் அவர் சூசகமாக பதிலளித்தார். இதனால் அவர் விரைவில் திமுகவில் ஐக்கியமாகலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.